கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 24/11/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய அன்பின் பிரசனத்தினால் நிரப்புவீராகும்படி கிருபை கோலும் கைத்தடி இவரை தேற்றட்டும். அப்பா, உடைய நன்மையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல கரைத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக முடியும். நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எரேமியா 32:27 படி, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி உடைய பிள்ளையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துங்கப்பா. சகலத்திலுமே நன்மை கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 24/11/2025 இந்திய தேசத்திற்காக ஜபிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தை உடைய நன்மை நாளை நீர் திருப்தியாக்கும்படி ஜபிக்கிறபடி கோலும் கயத்திலையும் தேசத்தை தேற்றுவதாக உடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தபடி ஜபிக்கிறபடி கிருபை தேசத்தில் இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய நிறைவுக்குள்ளாய் எப்போதும் நீர் நிரப்பும்படி ஜபிக்கிறபடி அன்பின் பிரசனம் எப்போதும் இருந்து செயல்படட்டும். தகப்பனே, தேசமானது சமாதானத்தில் இருக்கும்படி நீங்கள் செய்யுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.